அற்புதமான ஒரு குடும்ப நாவல் விரும்புகிறேன். அந்த நாவலோட பகுதிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல அந்த நாவலோட அடுத்த பகுதிய கேட்க போறோம். அது கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி போட்டிருக்கக்கூடிய பகுதிகளுடைய லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். அதையும் ஃபுல்லா படிச்சுட்டு இந்த இறுதி பகுதிய கேட்டீங்கன்னா, கதை வந்து உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா இதுதான் கிளைமாக்ஸு. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு கதை. கேட்கலாமா? பகுதி 5 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 30. கமலக்கண்ணனின் வருகை எப்போதாவது என்று இருந்தது. மாதம் இருமுறை என்று ஆகி வாரம் ஒருமுறை என அந்த வருகை மாறியது. நிகிலாவும் அவனோடு பகிர்ந்து கொள்ள பல விஷயங்களோடு, விமர்சிக்க பல விமர்சனங்களோடு அவனது வருகையை ஆவலோடு எதிர்பார்க்க தொடங்கியிருந்தாள். கால் சரியாகி மீண்டும் வேலைக்கும் போகத் தொடங்கியதில் இயல்பு வாழ்க்கை திரும்பியிருந்தது. அன்றைய தினம் ஒரு கருத்தரங்கிற்கு அவள் செல்வதாக இருந்தது. ஆனால் ஜெயேஷ் வரவில்லை என்று சொல்லிவிட்டான். கமலக்கண்ணனும் போவதாக இருந்ததால் இருவரும் சேர்ந்தே போகலாமே என முடிவு செய்து அவனுக்காகத்தான் காத்திருந்தாள் நிகிலா. பிரணவை ஜெயேஷ் பார்த்து கொள்வதாக கூறிவிட்டிருந்தான். முன்பு ஒரு முறை இதே மாதிரியான ஒரு சூழலில் ஜெயேஷ் நடந்து கொண்டது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. ஜெயேஷ் மாறி இருக்கிறானோ இல்லையோ, பிரணவ் வளர்ந்து விட்டிருக்கிறான். தானே சாப்பிடுகிறான். டிவி போட்டுவிட்டால் போதும், சத்தமே அவனிடமிருந்து இருக்காது. அவள் தன் நினைவில் இருந்து மீண்டு வந்தால் வண்டி ஹாரன் சத்தம் கேட்டு. அந்த கருத்தரங்கு முடிய மணி 8 போனது. காலியான ஆட்டோவை நிறுத்தி நிகிலாவை அதில் ஏற்றி விட்டு போகலாம் என்று கமலக்கண்ணன் நினைத்தான். ஆனால் காலியான ஆட்டோ கண்ணிலேயே படவில்லை. எதுக்கு ஆட்டோ? நான் உங்க கூட வண்டியில வந்துறனே, என்னை வீட்டுல டிராப் பண்ணிட்டு நீங்க அப்படியே போயிடுங்க என்று கூறியவள் பின் அவளே தயங்கியபடி, உங்களுக்கு சிரமம் ஒண்ணும் இல்லையே என்று கேட்டாள் நிகிலா. ச்சே, என்னங்க சிரமம், நீங்க என் கூட வண்டியில வருவீங்களோ மாட்டீங்களோன்னு தான் என்று இழுத்தான் கமலக்கண்ணன். இரவு நேரத்துல முன்ன பின்ன தெரியாத ஆட்டோவுல தனியா போறதை விட உங்க கூடவே நான் வர்றனே என்று கூறினாள் நிகிலா. ஒரு திருப்பத்தில் விழப்போனவள் சுதாரித்துக் கொள்ள அவன் தோள்பட்டையை ஒரு நிமிடம் பற்றினாள் நிகிலா. பின் ஒரே நிமிடத்தில் சுதாரித்துக் கொண்டு கையை எடுத்து விட்டாலும் அந்த ஒரு நிமிடத்தின் தாக்கம் கமலக்கண்ணனிடம் வெகு நேரம் தொடர்ந்தது. அவளை வீட்டில் இறக்கிவிட்டு போய்விட்டான் அவன். நிகிலாவும் ஏதும் பேசாமல் தனது வழக்கமான வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தாள். கவியரங்கத்தில் எல்லாம் அவனுக்கு ஈடுபாடு இல்லை. அதை பற்றி பேசினாலும் அவனுக்கு என்ன புரிய போகிறது? நிகிலா போயிருந்த போது ஜெயேஷுக்கு மறுபடி அந்த வலி நெஞ்சில் வந்தது. அதை பெரிதாக எண்ணி மீண்டும் டாக்டரிடம் போவதா, அப்படியே விட்டு விடுவதா என குழம்பி போய் பின் இன்னொரு முறை வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டான் ஜெயேஷ். அவள் வந்து பின் சமைத்து கஷ்டப்பட வேண்டாம் என்று அவனாகவே தோசை ஊற்றி ஹாட் பேக்கில் வைத்துவிட்டு மீதமிருந்த சாதத்தை சுட வைத்திருந்தான். அவற்றை சாப்பாட்டு மேஜைக்கு எடுத்துக்கொண்டு வந்து வைத்தவள் அவன் தன் வேலையை எளிதாக்கியதற்கு ரொம்பவும் சந்தோஷப்படவில்லை. அதை ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை அவள். ஆனால் உள்ளுக்கு ஜெயேஷ் ஏமாற்றத்தை உணர்ந்தான். நிகிலா, இந்த பைய கண்ண என்ன பண்ணிருக்கான் பாரு, என்ன வேலையெல்லாம் செஞ்சிருக்கான். அவன் எதுக்கும் எக்ஸ்க்ளூசிவ் புகைப்படங்களை ஸ்கேன் பண்ணி அதை எல்லாத்தையும் லாமினேட் பண்ணி கிராபிக்ஸ் வேலைகளை செஞ்சு ஒவ்வொன்னையும் பெருசா அழகா ஆக்கியிருக்கான். அவற்றை எல்லாம் வச்சு புகைப்பட கண்காட்சி அமைக்க போறானா. அடுத்த மாசம் 1ஆம் தேதின்னு சொன்னான். அதான் எனக்கு நினப்பு என்று ஜெயேஷ் கூறினான். உங்கிட்ட சொல்ல சொன்னான். அப்புறம் போன் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அவன் எப்பவும் ஏதோ விளையாட்டுத்தனமா இருப்பான். இப்பதான் ஏதோ பொறுப்பு வந்திருக்கு என்று கமலக்கண்ணனை நினைத்து பேசினான் ஜெயேஷ். நிகிலாவிற்கு அவன் சொல்லும் போதே அவற்றையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று ஆவலாக இருந்தது. கமலக்கண்ணன் ஏன் போன் கூட செய்யவில்லை? போன வாரமும் சரி, அதற்கு முந்தைய வாரமும் சரி, ஏன் வரவே இல்லை? கேள்வி தன்னை துளைத்து எடுக்க அலுவலகம் போய் சேர்ந்ததும் கமலக்கண்ணனுக்கு டயல் செய்தாள். பதறி போய் விட்டான் கமலக்கண்ணன். என்னங்க என்னங்க இது? கோபம் கீபம்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிண்டு ஜெயேஷ் சொல்லி இருப்பானே கண்காட்சி பத்தி, அதுக்கான வேலைகள்ல மும்முரமா இருந்துட்டேங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு கால் பழையபடி
ஊன முடியுது இல்லையா? ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே என்று கேட்டான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏன் என்னையெல்லாம் உங்க கண்காட்சிக்கு கூப்பிட மாட்டீங்களா என்று கேட்டாள் அவள். இது வாயை பிடுங்கி வார்த்தையை வரவழைக்கும் வித்தை. நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறாய் என்பதை உன் வாயாலேயே வரவழைக்கிறேன் பார் என்று வார்த்தையை போட்டு வாங்கும் உத்தி. அவள் நினைத்தது போலவே மிகவும் பதறிப்போய் வந்தன அவனுடைய வார்த்தைகள். ஐயோ, நீங்க இல்லாமையா? இந்த வாரம் சண்டே வீட்டுக்கே வந்து கூப்பிடலாம்னு இருந்தேங்க. ஆனா சண்டே என்னுடைய அம்மா ஊர்ல இருந்து வர்றாங்க. அதனாலதான். நிக்கிலா, தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. அவசியம் நீங்க வரணும். விகே பப்ளிக் ஸ்கூல்ல தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அவனும் நீங்களும் கண்டிப்பா வாங்க. சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு போனை வைத்தவளின் உள்ளே கவிதை வரிகள் ஓடின. உன்னால் புகழப்பட்ட பின்பே என் படைப்புகள் பூர்த்தி அடைகின்றன. அத்தியாயம் 31. அன்று ஞாயிற்றுக்கிழமை. மற்ற நாட்கள் எல்லாம் வேலைகளை ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒத்திவைத்துவிட்டு ஞாயிறன்று அத்தனை வேலைகளையும் இழுத்து போட்டுக் கொண்டு செய்யும் பெண்களை கண்டாலே நிக்கிலாவுக்கு எரிச்சல் தான் வரும். அவள் அந்த விதத்தில் மேலை நாட்டவரின் பாணியை பின்பற்றுபவள். வார நாட்களில் கூடுதலாக உழைத்து கடமைகளை முடித்துவிட்டு வார இறுதி விடுமுறை நாட்கள் தன்னை புதுப்பித்துக் கொள்ள தனக்கு பிடித்தமானவற்றை செய்ய முயல்வாள். அன்றும் அப்படித்தான். பார்த்து பார்த்து அவள் செய்திருந்த சமையல் அமர்க்களமாக இருந்தது. கணவனுக்கு மனைவி மீது மோகம் வரக்கூடிய விஷயங்களில் அவள் கைப்பக்குவத்துடன் ருசியாக செய்து போடக்கூடிய சாப்பாடும் ஒன்று என்று நினைத்தான் ஜெயேஷ். பிரணவ் தூங்கிய பின் ஹாலுக்கு போக போனவளை தடுத்து, ஏன் இங்கே படுத்துக்குவேன் என்று கேட்டான் கெஞ்சலான பார்வையிலே. அரை மனதாக பிரணவை அடுத்து படுத்தாள் நிக்கிலா. காலை வழக்கம் போல எழுந்தவளுக்கு வித்தியாசமாக ஏதோ பட பார்த்தால் ஜெயேஷின் கை பிரணவை தாண்டி இவள் மேல் அணைத்திருந்தது. இவளை இறுக பற்றியிருந்த கை எதேச்சியாக மேலே பட்டது போல இல்லை. கையை எடுத்து நகர்த்தியவள் மெல்ல மென்மையாய் புறங்கையில் இதழ்களை பதித்தாள். அவளுடைய ஸ்பரிசம் மூளை வரை போய் தாக்கி அவனை முழிக்க வைக்க கண் விழித்தவன், நிக்கிலா, ரொம்ப அழகா தெரியற நீ. புன்னகையிலும் வெட்கத்திலும் விரிந்தன உதடுகள். சட்டென ஓடியே போய்விட்டாள் அங்கிருந்து. அழகாய் இருப்பதற்கும் அழகாய் தெரியும் போது மனம் அந்த அழகை அடிமனதிலிருந்து ரசிக்கிறது என பொருள். அதற்கு உறக்கமேது? எழுந்தான் ஜெயேஷ். நிக்கிலாவும் சாயங்காலம் பிரணவோடு கண்ணனின் கண்காட்சிக்கு போய் வருவதென முடிவு செய்திருந்தனர். ஒரு வார காலம் ஏற்பாடு செய்திருந்த கண்காட்சியில் அன்று முதல் காலையிலேயே திறப்பு விழாவுக்கு ஏற்பாடு செய்திருந்தான் கமலக்கண்ணன். மதியம் நிக்கிலாவுக்கு திடுமென ஜெயேஷிடமிருந்து போன் வந்தது. நிக்கிலா, ஆபீஸ்ல இன்னைக்கு திடீர்னு சர்ப்ரைஸ் ஆடிட், பீப்புள் வந்துட்டாங்க. நான் ராத்திரி வர லேட் ஆகும். அநேகமா அவங்களுக்கு கம்பெனி கொடுக்க அவங்க கூடவே சாப்பிட்டுட்டு வந்துருவேன். நீ எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம், நீ சாப்பிட்டுடு. என்னங்க, இன்னைக்கு உங்க ஃப்ரெண்டோட கண்காட்சிக்கு போறதா இருந்தமே, மறந்துட்டீங்களா? அடடா, அது வேற இருக்குல்ல. நாளைக்கு போய்க்கலாமா? ஆனா அவன் கத்துவானே. வேணா நீ வேணா போய் பாரு, உனக்குதான் இதுல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் என்றான் ஜெயேஷ். தனியாவா? நானா? அதுவும் பிரணவ தூக்கிண்டு? வேண்டாங்க, இன்னொரு நாள் 2 பேருமே பாத்துக்கலாம். போனில் அவள் குரலில் எதிரொலித்த ஏமாற்றம் அவனை என்னவோ செய்தது. அவளை திருப்திப்படுத்த அவனுடைய மூளை மின்னல் வேகத்தில் யோசித்தது. கமலக்கண்ணனுடன் பேசிவிட்டு ஜெயேஷ் போனை வைக்க அடுத்த நிமிடம் கமலக்கண்ணன் போனில் நிக்கிலாவை கூப்பிட்டான். ஜெயேஷ் சொன்னாங்க என்கிட்ட, நிக்கிலா, நீங்க சுமார் 6 மணிக்கு ரெடியாகி உங்க வீட்டுல இருங்க. நான் அசிஸ்டன்ட பாத்துக்க சொல்லிட்டு உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ராத்திரி ஜெயேஷ் அப்படியே நேரா வந்துடுறேன்னு சொன்னான். அவன் கூட நீங்க ரிட்டர்ன் ஆயிரலாம். நன்றி சொல்லிவிட்டு செல்லை அணைத்தவள் பர்மிஷனில் சீக்கிரமே வீட்டுக்கு வந்து விட்டாள். பிரணவை கிரச்சில் இருந்து கூட்டிக் கொண்டு வர அரை மணி நேரம் இருந்தது. 5:30க்கு போய் அழைத்து வந்தால் போதும். கமலக்கண்ணன் வந்து அழைத்து கொண்டு போக வருவானே, என்ன புடவை கட்டி கொண்டு போக என அலமாரியை தலைகீழாக புரட்டினாள். அன்று கமலக்கண்ணன் சொன்னானே, என்னங்க, நீங்க இந்த ஆகாய வண்ண புடவை கட்டியிருக்கிற போது வானத்துக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே தெரியல. சே, கையோட கேமரா கொண்டு வராம வந்துட்டனே. அந்த ஆகாய வண்ண புடவையை எடுத்து வைத்தாள் நிக்கிலா.
என்னங்க இது? நகைக்கடை விளம்பரத்துக்கு மாட்டிக்கிற மாதிரி மாட்டி இருக்கீங்க. ஒரு மெல்லிசா செயின் போட்டாலே எளிமையா நல்லா இருப்பீங்களே. இதுவும் கமலக்கண்ணன் ஏற்கனவே சொன்ன ஒரு செய்திதான். டாலர் செயின் போட்டுக்கொள்ளும் எண்ணத்தை கைவிட்டு விட்டு பீரோவில் வைத்தாள் அதை. மெல்லிய தாலியுடன் சேர்ந்த செயின் போதும் என்று நினைத்து கொண்டாள். தலையை பின்னி முடிக்கும் தருவாயில் அன்று தலையை விரித்து போட்டவாறே இருக்கும் போதுதான் எடுத்த போட்டோவை காண்பித்த போது கமலக்கண்ணன் கூறினானே, அது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. மயிலுக்கு போட்டியா இப்படி தோகைய விரிச்சண்ட மாதிரி நீங்க நின்னீங்கன்னா சென்னை சில்க்ஸ்காரங்க மாடலிங்க்கு புக் பண்ண வந்துட போறாங்க என்று சொல்லி கேலி செய்தான். பின்னிய தலையை அவிழ்த்து விரித்து போட்டுக் கொண்டாள். மேக்கப்னாலே பவுடரை எடுத்து அப்பிக்கணும்னு யாருங்க சொல்லி கொடுத்திருக்காங்க உங்களுக்கெல்லாம்? ஒவ்வொரு கல்யாணத்துக்கு வீடியோ எடுக்க போவனே, அப்ப பார்த்தா அரை இன்ச்சுக்கு பவுடரா இருக்கும் மூஞ்சியில. அதையும் வீடியோ கேமரா வழியா பாக்குற போது கொடுமடா சாமின்னு தோணும். பேசாம ஒரு துணி எடுத்துட்டு போய் பரபரன்னு முகமெல்லாம் தொடச்சு விட்டுடணும்னு தோணும். எளிமையா அதே நேரம் மனசுல இருந்து ஒரு சிரிப்பு வருது பாருங்க, அதுதாங்க உண்மையான அழகு என்று கமலக்கண்ணன் கூறியது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. முகத்தை நன்றாக அலம்பிவிட்டு சின்ன ஸ்டிக்கர் பொட்டை வைத்ததோடு நிறுத்தி கொண்டாள் நிகிலா. மணி 5:15 ஆயிற்று. போய் பிரணவை கூட்டிக் கொண்டு வந்தாள். ஆச்சி, கமலக்கண்ணன் வந்ததும் கிளம்ப வேண்டும். அப்போது அடித்தது தொலைபேசி. எடுத்தாள். ஆனால் அழைத்தது. அத்தியாயம் 32. மிஸ்ஸஸ் ஜெயேஷ்? எஸ், நான் ஜெயேஷோட ஒய்ஃப் தான் பேசுறேன். சொல்லுங்க. நீங்க உடனே புறப்பட்டு சுபஸ்ரீ ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா? நீங்க யார் பேசுறீங்க? நான் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஒண்ணுமில்ல மிஸ்ஸஸ் நிகிலா, கொஞ்சம் முன்னாடி ஜெயேஷ் ஹார்ட் வலிக்குதுன்னு செக்கப்புக்கு வந்தாரு. பரிசோதிக்கிற போதே மயக்கமாயிட்டாரு. அவரு தனியா தான் வந்திருந்தாரு. சரின்னு அவரு செல்போன்ல வீடுன்னு போட்டு இந்த நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாரு. அதை வச்சுதான் உங்களை கான்டாக்ட் பண்ண முடிஞ்சது. நீங்க கொஞ்சம் உடனடியா வந்தா தேவல. சரி, உடனே கிளம்பிட்டேன் சிஸ்டர் என்று நிகிலா உடனே கிளம்பினாள். பிரணவுடன் அவசர அவசரமாய் ஆட்டோ பிடித்தாள் நிகிலா. போகும் வழியில் தான் நினைவு வந்தது. கமலக்கண்ணன் வேறு வந்து காத்திருப்பானே. உடனே அவனை தொடர்பு கொண்டு தன்னால் வர முடியாத சூழ்நிலையை விளக்கி விவரம் கூறினாள். ஜெயேஷ் ஒரு தலைவலி, காய்ச்சல் என்று கூட படுத்து பார்த்ததில்லையே. ஆடிட், அதனால் லேட்டாகும் என்றுதானே கூறினான். தானே செக்கப்பிற்கு போன இடத்தில் மயக்கமாகி விட்டதாக ஹாஸ்பிட்டலில் இப்போது கூறுகிறார்களே. 2 டாக்டர்கள் பரிசோதித்துக் கொண்டிருந்தனர் ஜெயேஷை. அவள் போன போது நடுவில் ஒரு தடவை கண்ணு முழிச்சு பார்த்தார் மேடம். உங்களுக்கு தகவல் தெரிவிக்க சொன்னாரு. அவருக்கு ஏற்கனவே 2-3 தடவை இது மாதிரி நெஞ்சு வலி வந்திருக்கிறதாமே. உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம்? கலங்கிய விழிகளுடன் இல்லை என்று தலையாட்டினாள் நிகிலா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல, ஆனா அவரே நடுவுல நினைவு வந்தப்போ சொன்னாரு. அப்புறம் அவர் டெஸ்ட் எடுத்ததெல்லாம் வீட்டுல இருக்கிறதா சொன்னாரு. இப்ப மறுபடியும் ஒரு தடவை ஆரம்பத்துல இருந்து டெஸ்ட் எடுத்து அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்க்கணும்னா நேரம் அதிகமாயிடும். அதனால மேடம், நீங்க முன்னாலேயே எடுத்த ரிசல்ட் தேடி பாருங்க வீட்டுல. அதை கொண்டு வந்தீங்கன்னா மேற்கொண்டு சிகிச்சையை உடனே ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அவருக்கு என்ன டாக்டர்? ஒன்னும் புரியல எனக்கு என்று பதட்டத்துடன் கேட்டாள் நிகிலா. அதாமா சொல்றேன், இப்போதைக்கு ஒன்னும் பயம் இல்ல. கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிரும் அவருக்கு. ஆனா மூச்சு குழாயில ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா தான் இது மாதிரி திடீர்னு மயக்கம் வரும். அடிக்கடி இப்படி மயக்கம் வர்றதும் ரொம்ப ரிஸ்க். அதான் சொல்லி நிறுத்தியவர் தீர்க்கமாய் தலையாட்டியவாறே தொடர்ந்தார் டாக்டர். அதுதான் நான் சொல்றபடி நீங்க உடனே வீட்டுக்கு போய் பழைய ரிசல்ட் காப்பீஸ் கொண்டு வாங்க. இப்போதைக்கு ஒன்னும் பயம் இல்ல, பயப்படாதீங்க. சரி என்று தலையாட்டினாள் நிகிலா. வேறு என்ன செய்வாள்? அவனுக்கு இதுவரை 2-3 முறைகள் நெஞ்சு வலித்து டாக்டரிடம் போயிருப்பதே இப்போது இந்த டாக்டர் சொல்லித்தானே தெரிகிறது. இவள் பழைய டாக்டரிடம் காண்பித்த ரிசல்ட் எங்கே என்று தேடுவாள்? இவள் வீட்டுக்கு போயிருக்கும் போது ஜெயேஷுக்கு நினைவு திரும்பினால் தன்னை தேடுவானே. தனியே ஜெயேஷை விட்டுவிட்டு எங்கே தான் போவது? பலவாறு சிந்தித்தாள். சிந்தனை வயப்பட்டவளுக்கு ஆபத்து பாந்தவன் போல வந்து நின்றான் கமலக்கண்ணன். ஜெயேஷுக்கு என்ன நிகிலா,
ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான்னா உடனே என்னவோ ஏதோன்னு நான் பதறி ஓடி வந்துட்டேன். நிக்கிலா விஷயத்தை கூறினாள். கூடவே ஜெயேஷ், கமலக்கண்ணன் இவர்களுடைய இன்னொரு நண்பனான நவீனும் வந்திருந்தான். நிக்கிலா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் கண்காட்சி நடக்கிற இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. நீங்க வீட்டுக்கு போய் அவனுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க. நவீன் இங்க இருக்கட்டும். என்னடா என்று நவீனை பார்த்து கேட்டான். நீங்க போயிட்டு வாங்க சிஸ்டர். நான் இங்க ஜெயேஷ் பக்கத்திலேயே இருக்கேன். பிரணவ் கூட இங்கேயே இருக்கட்டும். இங்கேயே விட்டுட்டு போங்க. ஒன்னும் பயப்படாதீங்க. அதற்கு பிரணவ் உடனே, ஆமாமா, சமத்தா நான் அங்கிளோடவே இருக்கேம்மா என்று சொல்லிவிட்டான். பரபரப்பில் அவளுக்கு எதுவும் ஓடவில்லை. இருவருமாக புழங்கிய இடங்களில் ஜெயேஷ் மெடிக்கல் ரிப்போர்ட்டை வைத்திருந்தால் எப்படியும் இவள் கண்ணில் பட்டிருக்கும். ஒருவேளை அவனுடைய பீரோவில் வைத்திருக்கிறானோ என்னவோ. இதுவரை ஜெயேஷுடைய பீரோ பக்கம் கூட அவள் போனதில்லை. பீரோவின் அருகில் போனவள் சட்டென நினைவு வந்து ஜெயேஷுடைய அம்மாவிற்கு போன் செய்து விஷயத்தை கூறினாள். பீரோவை திறந்ததுமே அவனுடைய துணிகளுக்கிடையில் பளிச்சென்று கண்ணில் பட்டது அந்த புடவை. ஒருவேளை புடவை சுனிதாவுடையதாக இருக்குமோ? முன்பெல்லாம் அவளுடைய உடைமைகளை, அவள் பயன்படுத்தியவைகளை பத்திரமாக வைத்திருந்து பார்த்து பார்த்து உருகுவான் என்று அன்று கூட கமலக்கண்ணன் கேலியாக பேசினானே. அப்புறம் இவர்கள் கல்யாணம் நிச்சயமானதும் எல்லாவற்றையும் ஜெயேஷுக்கு தெரியாமல் வேலைக்காரிக்கு கொடுத்து விட்டதையும், அது தெரிந்து ஜெயேஷ் அவன் அம்மாவிடம் சண்டை போட்டதையும் நிகிலா கேட்டறிந்திருக்கிறாள். அது போலவே சுனிதா புடவையை எடுத்து வைத்திருக்கிறானோ என்று எண்ணியவள் அதை நகர்த்தி விட்டு மெடிக்கல் ரிப்போர்ட்டை தேட போக சரிந்து கீழே விழுந்தது அந்த புடவை. புடவையை கூடவே அதனுள் இருந்து விழுந்தது அந்த வாழ்த்து கார்டு. எடுத்து பார்த்தவள் திடுக்கிட்டு போனாள். ஒரு காதலர்களுக்கான வாழ்த்து கார்டு அது. அதில் அன்புள்ள நிகிலா என எழுதி, கீழே உன்னை லேட்டாக புரிந்து கொண்ட ஜெயேஷ் என்று எழுதி கையொப்பம் இட்டிருந்தான். ஓ, தனக்காக வாங்கி வைத்திருக்கிறான். தேதியை பார்த்தாள். அவளுடைய பிறந்த நாள் அன்றைய தேதி அது. அப்புறம் ஏன் தன்னிடம் இதை கொடுக்கவில்லை? அடுத்து டைரி போலிருந்ததை எடுத்தாள். அது டைரி இல்லை. டைரியின் அட்டை உள்ளே நிறை பேப்பர்கள் இருந்தன. பிரித்து பார்த்தால் எல்லாம் அவளுடைய கவிதைகள். பத்திரிகையில் வெளியான அவள் கவிதைகளின் பேப்பர் கட்டிங்குகளை எடுத்து வைத்திருக்கிறான். அவளே கூட அதையெல்லாம் அவ்வளவு பொறுப்பாக எடுத்து வைத்துக் கொண்டதில்லை. படித்துவிட்டு அப்படியே போட்டு விடுவாள். ஆனால் அவற்றை பொக்கிஷம் போல் சேர்த்து வைத்திருக்கிறான் அவன். அவ்வளவு அன்பா அவள் மேல்? சிலிர்த்து போனாள் நிகிலா. கூடவே எல்லா கடிதங்களின் காப்பி இருப்பதை போல் இருக்கவும் அவற்றை விரித்து பார்த்தாள். விரிக்கும் போதே அதில் இருந்த வார்த்தைகள் பரிச்சயமாய் இருப்பதை போல் இருந்தது. பார்த்தால் அத்தனையும் இவளது கவிதையை பாராட்டி பத்திரிகைகளுக்கு ஜெயேஷ் அனுப்பியிருந்த விமர்சன கடிதங்கள். ஒரு காப்பி எடுத்து வைத்துக் கொண்டு அனுப்பியிருந்தான் போலும். நேரில் ஒரு வார்த்தை கூட பாராட்டாத ஜெயேஷா இவள் கவிதை வெளிவரும் இதழுக்கு அடுத்த இதழில் தவறாமல் விமர்சனம் எழுதும் ஆர்ஜே? அதற்கு அடியில் இருந்தது கபிலனின் கவிதை புத்தகம். அன்பு நிகிலா என்று ஆரம்பித்து இன்று கபிலனின் புத்தகம், நாளை இதே வரிசையில் உன் புத்தகம் என்று முத்து முத்தாக எழுதி கையெழுத்திட்டிருந்தான் ஜெயேஷ். அதுவே ஒரு குட்டி கவிதை போல இருந்தது நிகிலாவுக்கு. நிகிலாவிற்கு ஓவென அழ வேண்டும் போல் இருந்தது. அன்றொரு நாள் அலுவலகத்தில் இருந்து உள்ளே நுழையும் போது ஜெயேஷ் இந்த புத்தகத்தை நீட்டியது நினைவுக்கு வந்தது அவளுக்கு. இவள் அதை ஏற்கனவே படித்திருந்ததால் அசுவாரஸ்யமாக மேஜை மேல் போட்டுவிட்டு போய்விட்டாள். சிறிது நேரம் கழித்து பார்த்தபோது அது அங்கே இல்லை. நிகிலாவும் அதற்காக அதை பெரிதும் அலட்டிக் கொள்ளவில்லை. தன்னை நிறைய முறை நெருங்கி வர முயற்சித்து பின் தயங்கி இருக்கிறான் என புரிந்தது அவளுக்கு தெள்ள தெளிவாக. சிலர் கமலக்கண்ணன் மாதிரி முகத்திற்கு நேராக பட்டென பேசி பாராட்டி ஈஸியாக மற்றவரை கவர்ந்து விடுவார்கள். ஆனால் சிலரோ இப்படித்தான். தான் நேசிப்பவருக்கு கூட தெரியாமல் நேசித்து, ரசிப்பவருக்கே தெரியாமல் ரசித்து அந்த கனவுகளை கட்டி காப்பவர்கள். ஜெயேஷ் இந்த இரண்டாம் ரகம்தான். ச, இவ்வளவு நாள் புரிந்து கொள்ளாமல் போய்விட்டோமே என்று இருந்தது நிகிலாவுக்கு. கடைசியாய் அவள் தேடி வந்த மெடிக்கல் ரிப்போர்ட் கவர் கைகளுக்கு அகப்பட்டது. மற்றவற்றை பழையபடி திணித்து பீரோவை மூடி கதவை பூட்டிவிட்டு மருத்துவமனைக்கு விரைந்தாள். போகும் வழியிலேயே ஆட்டோவில் அதை பிரித்து பார்த்தாள்.
நுரையீரலுக்கு செல்லும் சுவாச குழாயில் சிறு அடைப்பு என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை கூட தன்னிடம் ஏன் சொல்லாமல் போனான்? தான் நேசித்ததைத்தான் வெளிப்படுத்தவில்லை, வியாதியை கூடவா மறைக்க வேண்டும்? இவள் வார்டுகளை கடந்து ஜெயேஷ் படுத்திருந்த கட்டிலின் அருகே போய் சேர்ந்தபோது, ஐயோ அந்த காட்சி! அத்தியாயம் 33. ஜெயேஷ் கையால் நெஞ்சை பிடித்துக்கொண்டு மூச்சு விட முடியாமல் திணற, நவீன் ஜெயேஷை கவனிப்பதா, அதற்குள் டாக்டரை கூப்பிட போவதா என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தான். நிகிலா, ஒரு நிமிஷம் இங்க இவனை பிடிங்க, நான் போய் டியூட்டி டாக்டரை கூட்டிட்டு வந்துடுறேன் என்று படபடப்புடன் கிளம்பினான் நவீன். பிரணவ் ஒரு புறம் பயமாய் அப்பாவை பார்த்தபடி அமர்ந்திருந்தான். வந்த டாக்டர் நிகிலாவை பார்த்ததும், என்னம்மா, பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா என்று கேட்டார். மௌனமாய் அதை எடுத்து கொடுத்தாள் நிகிலா. ஒரு நிமிஷம் ரூமுக்கு வந்துட்டு போங்க. டாக்டர் செய்த முதல் உதவியினால் ஜெயேஷின் மூச்சு திணறல் மட்டுப்பட்டு சாதாரணமாக மூச்சு விட முடிந்தது அவனால். என்ன டாக்டர், ரூமுக்குள் என்ன குண்டை தூக்கி போட போகிறாரோ என்ற பதைபதைப்புடன் நிகிலா கேட்டாள். நான் எதிர்பார்த்த மாதிரியேதான் ரிப்போர்ட்ஸ் இருக்கு மிஸ்ஸஸ் ஜெயேஷ். அவருக்கு சுவாச குழாயில உள்ள சின்ன அடைப்பை ஆபரேஷன் பண்ணி சரி செஞ்சிட்டா போதும். மூச்சு விட சிரமம் இருக்காது, மயக்கமும் வராது. என்ன என்று கூறிவிட்டு ஏறிட்டு பார்த்தார் நிகிலாவை. ஆபரேஷன்னா உயிருக்கு ஆபத்து ஒண்ணு இல்லையே டாக்டர் என்று கேட்டாள் பதற்றத்துடன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா, மைனர் ஆபரேஷன் தான். என்ன, ஒரு 20,000 செலவாகும், அவ்வளவுதான். ரெடி பண்ணிடுவீங்கல்ல? முடியுங்க என்று தலையசைத்தாள் நிகிலா. பணத்திற்கு கவலை இல்லை. ஜெயேஷ் ஓரளவு நல்ல சம்பளத்தில் வேலையில் இருப்பதால் நிகிலா தன் வீட்டிற்கு பாதி சம்பளம் கொடுத்தாலும் கூட அவர்களால் ஓரளவிற்கு நிறையவே சேமிக்க முடிந்திருந்தது. ஆபரேஷன் மறுநாள் செய்ய சம்மதம் சொல்லிவிட்டு ஜெயேஷ் படுக்கைக்கு அருகே வந்தாள் அவள். நவீன் பாவம் ரொம்ப நேரமாக இங்கே இருக்கிறான், அவனுக்கு நன்றி கூறி தானே பார்த்து கொள்ள வேண்டும் என கூறி விடை கொடுத்தாள் அவனுக்கு. பிரணவிற்கு ஆஸ்பத்திரி கேன்டீனிலேயே வாங்கி ஊட்டியவள் தான் ஏதும் சாப்பிடக்கூட மனமின்றி ஜெயேஷின் அருகிலேயே அமர்ந்து கொண்டிருந்தாள். நல்ல உறக்கத்தில் இருந்தான் ஜெயேஷ். ஜெயேஷின் அம்மாவும் அப்பாவும் மறுநாள் மாலை கிளம்பி இரவுக்குள் வந்து விடுவதாக கூறினார்கள் நிகிலாவிடம். பிரணவை தூங்க பண்ணி பக்கத்தில் இருந்த பெஞ்சில் படுக்க வைத்தவள் ஜெயேஷின் கட்டிலின் அருகிலேயே சேரிலேயே உட்கார்ந்திருந்தவள் அவளையும் அறியாமல் தூங்கி போனாள். காலையில் அவளை எழுப்பியதே ஜெயேஷ் தான். முதல் நாளைய சம்பவங்களின் சுவடுகள் எதுவுமே இன்றி ஃப்ரெஷ்ஷாக இருந்தான் அவன். நடந்தவற்றை நிகிலா மூலம் கேட்டறிந்தவன், நிகிலா, பணத்துக்கு என்ன பண்ண நிகிலா என்று கேட்டான். அப்பா தான் தரேன்னு இருக்காரு, கனிகா கல்யாணத்துக்கு சேர்த்தது கொஞ்சம் போல பேங்க்ல இருக்கு, அதுல இருந்து எடுத்து தரேன்னு சொன்னாரு. நீங்க மயங்கினதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல என்றாள் நிகிலா. சேச்ச, அதெல்லாம் எதுக்கு நிகிலா, உங்க அப்பா கிட்ட எதுக்கு கேட்ட? என்னோட பேக்லயே செக் புக் இருக்கும் பாரு, எடு, அத கையெழுத்து போட்டு தரேன், என்னுடைய அக்கவுண்ட்ல இருந்து நீ எடுத்துக்கிட்டு வா. ஆபரேஷன் நடத்தும் முன்பு மீண்டும் அவனுக்கு சட்டென மயக்கம் வரும் வாய்ப்பு அதிகம் இருப்பதால் அவன் தனியாக வெளியே போகக்கூடாது என்று டாக்டர் கூறியிருந்தார். காசோலையை வாங்கி கொண்டு போய் நிகிலா பணம் 25,000 எடுத்து வந்தாள். மதியம் 1 மணி வாக்கில் ஜெயேஷுக்கு ஆபரேஷன் துவங்கியது. நிகிலா திடீரென தான் மருந்து வாங்கி கொள்ள வெளியே போக வேண்டியிருந்ததால் பிரணவையும் உடன் இழுத்து கொண்டு அலைய வேண்டுமே என எண்ணி அவனை காலையிலேயே கிரச்சில் கொண்டு போய் விட்டிருந்தாள். ஆபரேஷன் முடிய எப்படியும் 1 மணி நேரமாகும் என டாக்டர் ஏற்கனவே கூறியிருந்தார். அங்கே இருந்த பேப்பரை புரட்டி புரட்டி படித்தாகிவிட்டது. சரி என்று அங்கே இருந்த வார இதழையும் புரட்டினாள் அவள். அவள் கைகள் ஆவலுடன் என் டைரி என்ற பக்கத்தை தேடின. அதில் பெண்கள் தங்கள் வாழ்க்கையின் தீர்வு காண முடியாத சிக்கல்களை வாசகர்களிடம் தீர்வு கேட்டு எழுதியிருந்தார்கள். நாம் காண்பதே உலகம் என்று இருக்கிறோம். நம் பார்வைக்கும் அப்பாற்பட்டு எவ்வளவு கொடுமைகள், கஷ்டங்கள் பெண்களின் வாழ்வில் என நிகிலா நினைப்பதுண்டு. அந்த இதழில் ஒரு வாசகி உணர்ச்சிகளின் கொந்தளிப்பில் தவறு செய்ய இருந்து கடைசியில் மனம் மாறி நல்வழியில் திரும்பியதை குறிப்பிட்டிருந்தாள். அவளுடைய கணவரோ சாப்ட்வேர் இன்ஜினியர், மனைவியோ வீட்டு அரசி.
கணவர் பணத்தின் பின்னால் போக வீட்டோடு இருக்கும் மனைவியோ உணர்ச்சிகளின் பிடியில். அவருக்கு பழக்கமாகிறார் ஒரு நண்பர். மனம் விட்டு பேசுவதில் ஆரம்பமாகும் அந்த பழக்கம் எல்லை தாண்டி போகக்கூடிய ஒரு கட்டத்தில். அத்தியாயம் 34. அந்த வாசகி இப்படி எழுதியிருந்தார். அதில் என் நல்ல நேரம் என்றுதான் சொல்ல வேண்டும். எதேச்சையாக மகரிஷி ஒருவரின் கேள்வி பதில் ஒன்றை பத்திரிகை ஒன்றில் படிக்க நேர்ந்தது. கேள்வி இதுதான்: கணவனுக்கோ மனைவிக்கோ துரோகம் செய்பவர்களை பற்றி என்று இருந்தது. அதற்கான பதில்: ஒரு முறை செய்த தவறை மறுமுறை செய்ய மனம் தூண்டப்படுவதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. உண்மையிலேயே முதல் முறை தவறு செய்வதற்கான உந்துதல் மனதில் எழும்போதே அதை முளையிலேயே கிள்ளி எரிந்துவிட வேண்டும். ஆனால் அது மிகவும் கஷ்டமான காரியம்தான். அது உண்மையிலேயே வேதனையான விஷயம்தான். ஆனால் அதனால் ஏற்படும் பலனோ மிக பெரியது. வாழ்நாள் பூராவும் குற்ற உணர்வு இன்றி உங்களை நிம்மதியாக வாழச் செய்யும். இது பல தம்பதியினருக்கு தெரிவதில்லை. உணர்ச்சிகளின் பிடியில் சிக்கிக் கொள்கிறார்கள். ஒருவர் வெள்ளை வேட்டி அணிந்திருக்கிறார் என்றால் அதன் மேல் ஒரு சிறு அழுக்கோ கரையோ படாதவாறு கவனமாகத்தான் அவர் இருப்பார். அவருடைய கவனக்குறைவால் வண்டி ஒன்று லேசாக சேற்றை தெளித்துவிட்டு போகிறது என வைத்துக் கொள்வோம். எப்படியோ சேறுபட்டு அழுக்கான வேட்டிதானே என்ற நினைப்பு அவருக்கு வந்துவிடும். அது போலத்தான் தாம்பத்தியமும். நண்பர்களிடையே பேசலாம், பழகலாம். அது ஆண் நண்பர்களோ பெண் நண்பர்களோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் எல்லைக்கு மீறின பந்தம் கணவனுடன் அல்லது ஆண் என்றால் மனைவியுடன் மட்டுமே இருக்க வேண்டும். ஒரு முறை தப்பு செய்துவிட்டால் நம்ம யாரும் கண்டுபிடிக்கவில்லை என்ற எண்ணமே, செய்த தப்பு தரும் தைரியமே மீண்டும் மீண்டும் தப்பு செய்ய தூண்டும். அதனால் முதல் முறை தப்பு செய்யாமல் இருப்பதே, தப்பு நடக்க விடாமல் மனதை காத்துக் கொள்வதே உண்மையான தாம்பத்தியம். இக்கேள்வி பதில் என் கண்களை திறந்தன. என்னுடன் பழகியவர் மனதில் என்ன இருந்ததோ, ஆனால் என் மனம் தடுமாற இருந்தது. அது உண்மை. தப்பு செய்து மாட்டிக்கொள்ளாமல் இருக்கலாம். அதனால் மாட்டிக்கொள்ளாதவாறு நான் நடந்து கொள்வதால் அது சரியென்று ஆகிவிடுமா என்று நான் மனதிற்குள் நினைத்தேன். ஒருவேளை நான் சறுக்கி விழுந்து அது தெரிய வரும்போது வயது வந்த என் பையன் முன்னால் எவ்வாறு கூனி குறுகி நிற்க நேரிடும்? நல்ல வேளை என்று நான் மனதிற்குள் நினைத்துக் கொண்டேன். ஆனால் இது நாள் வரை நன்றாக பழகிவிட்டு அந்த நண்பரை எப்படி விலக்கி ஒதுக்குவது என எனக்கு புரியவில்லை. அவரும் அதை தப்பாக நினைக்காதவாறு அந்த உறவை விளக்க வழி சொல்லுங்கள் என முடித்திருந்தாள் அந்த வாசகி. அதற்கு மனோதத்துவ நிபுணர் ஒரு பதில் கூறியிருந்தார். நீ அவ்வாறு ஒரு நினைப்பில் இருந்ததைப் போல் அந்த நண்பர் மனதில் எந்த நினைப்பும் இல்லாமல் அவர் ஒரு நண்பராக மட்டுமே கூட பழகி இருக்கலாம். நீ பேசுவதை குறைத்துக் கொள் அவரிடம். அவருக்கும் அந்த தவறான எண்ணம் ஏதும் இல்லை என்றால் நாளடைவில் இது சரியாகிவிடும். அவ்வாறு இல்லாமல் தப்பான எண்ணத்துடன் அவர் பழகி இருந்தால் கூப்பிட்டு சொல்லிவிட்டு அதோடு அந்த உறவை முறித்துக்கொள். இப்போது உன் மனதில் சலனம் எதுவும் இல்லை என்றால் இவ்விரண்டுமே உனக்கு எளிதாகத்தான் இருக்கும். உன் கணவர் உன்னை ரசித்து பார்த்து பாராட்டும் பாராட்டே மிக மிக உண்மையானது. மற்ற ஆண்களுடைய பாராட்டெல்லாம் நரி காக்கையை பார்த்து நீ அழகாய் இருக்கிறாய், அழகாய் இருக்கிறாய் நீ என்று புகழ்ந்து விட்டு காக்கா ஏமாற தருணம் பார்த்திருப்பதை போன்றது என்று அதில் கூறியிருந்தார். நிகிலாவும் நினைத்து பார்க்கிறாள். கமலக்கண்ணன் தன்னை, தன் ரசனையை, தன் கவிதையை புகழ்ந்த போதெல்லாம் அவ்வாறல்லவா அவன் கூறிய வார்த்தைகளை நினைத்து பார்த்து பெருமிதப்பட்டிருக்கிறாள். அவனுடைய வார்த்தைகள் அவள் மனதில் ஆழமாக பதிந்திருந்ததால் அல்லவா கமலக்கண்ணனுடன் கண்காட்சிக்க போகப் போகிறாள் என்றவுடன் அவளை அறியாமல் புடவையில் இருந்து நகை வரை அவனுக்கு என்ன பிடிக்கும் என்று கூறியிருந்தானோ அவற்றை தேர்வு செய்திருந்தாள். ச்சே, அவளுக்கு இப்போது நினைத்தாலும் வெட்கமாக இருந்தது. அன்று ஏதோதோ நடந்து இன்று ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாள். எல்லாம் சரியாக நடந்து கமலக்கண்ணனுடன் கண்காட்சிக்கு போயிருந்தாள். ஐயோ, தனக்கு பிடித்ததாக கூறியவாறு இவள் அலங்கரித்துக் கொண்டு வந்திருந்தாளே என்று ஒருவேளை அவன் மனம் தூய்மையாக இருந்திருந்தால் என்னை எவ்வளவு கேவலமாக எண்ணியிருப்பான். இனிமேல் ஜெயேஷ் தவிர வேறு எந்த ஆணுடைய வார்த்தைகளாலும்
அந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்த அனுமதிக்க கூடாது என்று முடிவு செய்து கொண்டாள் நிக்கிலா. மேடம், உங்களை டாக்டர் கூப்பிடுறார். நினைவுகளை கலைத்தது நர்ஸின் குரல். டாக்டர் நிக்கிலாவிடம் சொன்னார், மிஸ்டர் ஜெயேஷ், ஆபரேஷன் ஓவர், அடைப்பை நீக்கியாச்சு. இன்னைக்கு பூரா நல்ல ஓய்வுல இருந்துட்டு நாளைக்கு மதியத்துக்கு மேல டிஸ்சார்ஜ் ஆயிரலாம் என்றார். ஜெயேஷ் மார்பில் கட்டு தெரிய அவன் உறக்கத்தில் இருந்தான். முகத்தை மட்டுமே பார்க்க முடிந்தது அவளால். பின் 1 மணி நேரத்தில் ரூமில் கொண்டு வந்து விட்டு விட்டார்கள். ஜெயேஷ், என்னடாது, நெஞ்சு வலினெல்லாம் நீ இது வரைக்கும் ஒரு முறை கூட கூறியது இல்லையடா? அம்மா செண்பகம் ஜெயேஷை பார்த்து பதறி போனாள். ஒரே பையன் இப்படி படுக்கையில் கிடக்கவும் அவளால் ஆதங்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. நிக்கிலா, ஒன்னும் பயப்பட வேண்டாத்த என்று ஆரம்பித்து நடந்தவற்றை எல்லாம் விவரமாக கூறினாள். அவளுக்கும் அத்தையும் மாமாவும் உடன் இருந்தது பெரிய ஆறுதலாக இருந்தது. மறுநாள் டிஸ்சார்ஜ் ஆகி போன பின்பு நார்மலுக்கு வந்திருந்த ஜெயேஷ் பேப்பரில் பார்வையை பதித்திருந்தான். எப்படா ஜெயேஷ் இருக்க? என்ன, எங்களையும் சிஸ்டரையும் ரொம்ப பயமுறுத்திட்ட என்று சொன்னபடியே வீட்டுக்கு வந்தான் நவீன். இல்லடா, நானே அதை பெருசா எடுத்துக்காம விட்டுட்டேன். ஏதோ 2 தடவை மயக்கம் வந்திருக்கு. டாக்டர் கிட்ட செக் பண்ணி என்ன ஏதுன்னு பார்க்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா தள்ளி போட்டதுதான் தப்பாயிடுச்சு. இனிமே ஒண்ணும் இல்லடா, சரியாயிடும். ஆமா, எங்க நீ மட்டும் வந்திருக்க? அவன் கண்ண எங்க? உனக்கு விஷயமே தெரியாதா? 2 நாளா பேப்பர் பூரா அவனுடைய நியூஸ் தான் என்றான் நவீன். காஃபி கலந்து நவீனுக்கு எடுத்துக்கொண்டு வந்த நிக்கிலா அதை கேட்டு திடுக்கிட்டு போனாள். ஒருவேளை அவனுடைய புகைப்பட கண்காட்சி நன்றாக நடைபெற்று அதை பற்றி பேப்பரில் எழுதியிருக்கிறார்களோ? அவர்கள் இருந்த நிலைமையில் பேப்பர் படிப்பது எங்கே? படிக்கவே இல்லையே. நவீன் போன பின்பு ஜெயேஷ் நிகிலாவை கூப்பிட்டான். நிகிலா, கேட்டிய விஷயத்த? நம்ம கமலக்கண்ண எவ்வளவு அப்பாவினே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அவன் என்னடானா, தன்னை கவர்ச்சியாக போஸ் கொடுக்க சொல்லி புகைப்படம் எடுத்து அதுல கிராபிக்ஸ் மூலம் ஆபாசமாக திரித்து அதை வச்சு தன்னை பிளாக்மெயில் பண்றதாக பிரபல நடிகை ஒருவர் புகார் கொடுக்க போய் போலீஸ் கைது பண்ண தேடுறதாமே அவனை. அவன் தலைமறைவா இருக்கானா. நவீன் தான் சொன்னான். தான் பெரிய அளவில் புகைப்பட கண்காட்சி நடத்தி புகழ் பெறுவதை விரும்பாத போட்டி போட்டோகிராஃபர்கள் பணம் கொடுத்து நடிகையை புகார் கொடுக்க வைத்திருக்கிறார்கள்னு அவன் சொல்றானா. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோங்கிறது சரியா இருக்கு பாரேன். பெரும் மூச்சொன்று அவளிடம் இருந்து வெளிப்பட்டது. பாவம்தான் அந்த நடிகை. அதே போல எத்தனை பெண்கள் கிட்ட ஆசை வார்த்தையெல்லாம் சொல்லி மயக்கினானோ. பேச்சை திசை திருப்ப எண்ணி, பிரணவ் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணுமா என்று சொன்னால் ஜெயேஷிடம். என்னடா பிரணவ், அப்பா கிட்டவா, என்ன வேணும் சொல்லு. அப்பா, அம்மா, நீ, நான், தாத்தா, பாட்டி எல்லாருமே வெளியே இது வரைக்கும் போனதே இல்லை இல்லையா? இன்னைக்கு எங்களை வெளியே கூட்டிட்டு போப்பா. சினிங்கினான் பிரணவ். மேலிடமே சொன்னப்புறம் டம்மி, நான் என்ன சொல்ல போறேன்? தாத்தா பாட்டி கிட்ட சொல்லி ரெடியாக சொல்லு, எல்லாருமா எங்கேயாவது போயிட்டு வரலாம் என்று ஜெயேஷ் கூற பிரணவ் சந்தோஷத்தோடு குதித்து கொண்டு ஓடினான். தனக்காக வாங்கி கொடுக்க தயங்கி உள்ளே தன் மனதை போல் பத்திரமாய் வைத்திருந்த அந்த புடவையை எடுத்து கட்டிக்கொண்டு சர்ப்ரைஸாக எதிரே வந்து நின்றாள் நிக்கிலா. வாவ், என்ன அழகு என் மனைவி என்று கூறி அவன் வியப்பாய் வியந்தது விழிகளில் விரிந்தது. அவள் தலை வெட்கத்தில் குனிந்தது. உரிமை உள்ளவனின் பாராட்டு இவ்வளவு வெட்கத்தை நிகழ்ச்சியை தரக்கூடுமோ? விரும்புகிறேன். நாவல் முற்றும். இந்த நாவல் ரொம்ப அற்புதமா அழகா எழுதியிருக்காங்க. நிறைய டயலாக்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. அதனால அதுல இருந்து நிறைய டயலாக்குகளை நான் ஒரு கேப்ஷனா இந்த அங்கங்க இந்த வீடியோல கொடுத்திருந்தேன். ஒவ்வொரு பகுதியிலையும் கண்டிப்பா நீங்க இதெல்லாமே கேட்டு ரசிச்சிருப்பீங்க. எவ்வளவு பேத்துக்கு இந்த கதை பிடிச்சதுன்னு சொல்லுங்க. ஆனா எனக்கு இந்த கதையை முடிச்சப்போ அந்த கிளைமாக்ஸ்ல ஒரு சின்ன உறுத்தல். எவ்வளவு தூரம் நல்லவனா காமிக்கப்பட்ட கமலக்கண்ணனை கடைசி அத்தியாயத்துல தவறான ஒரு ஆளா சித்தரிச்சது என்னமோ கொஞ்சம் உறுத்துது. அது மாதிரியான தவறான கண்ணோட்டத்துல அவன் இருந்த மாதிரி எந்த இடத்துலயுமே இல்லை. அவன் சொன்னத அந்த வார்த்தைகளை அவனுடைய அங்கீகரிப்ப, கவிதைக்கான அங்கீகரிப்பு எல்லாம் கேட்டு இவதான் கொஞ்சம் நிக்கிலா தான் கொஞ்சம் தடுமாறினாலே தவிர
கமலக்கண்ணனை எந்த இடத்துலயுமே தவறான ஒரு கண்ணோட்டத்துல சித்தரிக்கப்படவே இல்ல அவனுடைய கேரக்டர். ஆனா, கடைசியில அவ திருந்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக, கமலக்கண்ணன வந்து ஒரு வில்லனா பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு உறுத்தல் இருக்கு. அதுக்கு பதிலா வேற மாதிரி கதைய கூட முடிச்சிருக்கலாம். ஆனா, முடிவும் சூப்பரா இருக்கு. அதே நேரத்துல 2 பேரும் சேர்ந்துட்டாங்கங்கிறது ரொம்ப சந்தோஷப்பட வைக்குது. ஏன்னா தலைப்பிலேயே தெரியுது. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் பின்னாடி வந்து கணவன், மனைவி சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. நன்றி.